Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இயேசு சுவாமி, அன்பின் பரலோக பிதாவே, ஆட்கொண்டு வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே எங்களை முழுவதுமாக திருப்பாதம் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இறை வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக கூடியிருக்கின்ற தேவ பிள்ளைகளை இரு கரத்தையும் நீட்டி அணைத்துக் கொள்ளும், உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய இதய கண்களையும் திறந்திரளும், வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளுமாறு அகக்கண்களுக்கு ஒளியூட்டும். வார்த்தையை வழங்க நிற்கிற அடிமையினுடைய பலவீனத்தை ஒன்றுமில்லாமையை பொருட்படுத்தாமல் முது வல்லமையுள்ள கரத்தினாலே தாங்கி வழி நடத்தும். அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் வாயிலிருந்து கொண்டு பேசுவீராக. சகல துதிகன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் என்ற தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாடு முதல் அதிகாரம் 8வது வசனம் மற்றும் 17, 18 வசனங்கள். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது எல்லாமே அவரால் தான் உண்டாயிற்று. அவர் ஒருவரே உண்மையான கடவுள். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பிரியமானவர்களே, எல்லாம் வல்ல கடவுள், என்றென்றுமாக இருப்பவர், மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பினால் மனிதனாக பிறந்து ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்தார். மரித்து உயிர்த்து என்றென்றுமாக அவர் உயிரோடு இருக்கின்றார். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நம் ஆண்டவர் ஒருவரே சர்வ வல்லவர். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம் ஆண்டவர் ஒருவரே சர்வ வல்லவர். ஆமென். Amen. ஆமென். Amen. அன்பார்ந்தவர்களே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்தையும் தம் வார்த்தையை விடுத்து உண்டாக்கினார். நாம் காண்கின்ற அத்தனையும், இந்த உலகத்தையும் இதில் அடங்கிய எல்லாவற்றையும் தம் வார்த்தையை விடுத்து அவர் உண்டாக்கினார். தான் படைத்த அனைத்தையும் பராமரித்து பாதுகாத்து வருகிறவரும் அவரே. படைப்பின் மகுடமாக மனிதனை படைத்து அவனுடைய வளர்ச்சியிலே முழு மகிழ்ச்சி அடைகின்றவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். அன்பார்ந்தவர்களே, தான் படைத்த மனிதன் தனக்கு எதிராக எழும்பி நன்றி கெட்டவனாக துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கசையால் அடித்து முள்முடி சூட்டி சிலுவையிலே அறைந்து விலாவை குத்தி திறந்த பொழுது கூட மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் மனிதனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த 3ஆம் நாள் வல்லமையோடு உயிர்த்தெழுந்த சர்வ வல்லவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவர் ஒருவரே சர்வ வல்லவர். அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் ஆராதித்து, அவர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya வாசிக்க கேட்போம். எசாயா இறைவாக்கு நூல் 44ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. பிரைஸ் தி லார்ட், praise the lord பிரைஸ் தி லார்ட். praise the lord அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவரால் படைக்கப்பட்டு, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நாம் அரசராகவும் மீட்பராகவும் படைகளின் ஆண்டவராகவும் சர்வ வல்லவராகவும் இருக்கின்ற ஆண்டவர் கூறுவது இதுவே. எசாயா மூலமாக அவர் இவ்வாறு கூறுகின்றார்: தொடக்கமும் முடிவும் நானே, என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை என்று திட்டமும் தெளிவுமாக கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லவே இல்லை. அவரை போன்ற கடவுள் இதற்கு முன் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அல்லேலூயா, hallelujah அல்லேலூயா. hallelujah ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக ஏற்றுக்கொண்ட நாம் அவரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். அவருக்கு மாத்திரம் நாம் பணிவிடை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நம்மிலே அநேகர் ஆண்டவரையும் அவர் செய்த மாபெரும் வல்ல செயல்களையும் மறந்து தங்களுக்கென கடவுள்களை உண்டாக்கி கொண்டு அவற்றை ஆராதித்து அவர்களுக்கு பணிவிடை செய்ததையும், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பரிதாபமாக மடிந்து போனதையும் நாம் வேத புத்தகத்திலே காண்கின்றோம். இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவரும் அப்படி செய்யவே கூடாது. நம்மை படைத்து காத்து வரும் நம் ஆண்டவர் சர்வ வல்லவரை உதாசீனப்படுத்திவிட்டு நமக்கென நாமே கடவுளை உண்டாக்கி கொண்டு அதை ஆராதித்து அதை பணிந்து வணங்கி அதுக்கு ஊழியம் செய்யவே கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் ஆராதனையும் துதியும் வணக்கமும், அவருக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் நீங்கள் ஊழியம் புரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. hallelujah அன்பார்ந்தவர்களே, நாம் வேத புத்தகத்தை வாசிக்கின்றோம். நம் இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே 430 ஆண்டுகள் மிகவும் துன்புற்றார்கள். எகிப்தியர்கள் அவர்கள் மீது கடினமான பளுவை சுமத்தி கடின வேலையை கொடுத்து அவர்களை வாட்டி வதைத்தார்கள். அடிமைத்தனத்தின் அந்த நுகத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடின உழைப்பு, சுமை சுமப்பது, கட்டிட வேலை செய்வது, அப்படியாக அடிமைத்தனத்திலே அவர்கள் மிகவும் துன்பப்பட்டு நொந்து போனார்கள். அந்த வேதனை நேரத்திலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆண்டவரும், எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பத்தை நான் என் கண்ணால் கண்டேன். அவர்கள் எழுப்பிய குரலை நான் கேட்டேன். அவர்கள் துன்பத்தை என் உள்ளத்தால் உணர்கிறேன் என்று சொல்லி அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக திருவுளம் கொண்டார். மோசேயை எகிப்தின் அரசன் பார்வோனிடம் அனுப்பி இஸ்ராயேல் மக்களை விடுதலை செய்ய ஆண்டவர் தொடங்குகின்றார். பார்வோன் விட்டுக் கொடுத்த பாடில்லை. அற்புதங்களையும் அடையாளங்களையும் மாபெரும் செயல்களையும் செய்து 10 கொள்ளை நோய்களை அனுப்பி ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை மோசேயின் தலைமையில் எகிப்திலிருந்து விடுதலை செய்து வெளியே கொண்டு வருகின்றார். வெளியே கொண்டு வந்த இஸ்ராயேல் மக்களுக்கு செங்கடல் ஒரு தடையாக இருக்கின்றது. அந்த செங்கடலை 2ஆக பிரித்து கட்டாந்தரையில் நடப்பது போல் இஸ்ராயேல் மக்களை செங்கடலை கடக்கச் செய்து பாலை நிலத்துக்கு அழைத்துச் செல்கின்றார். பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள் வானத்திலிருந்து மன்னாவையும் காடைகளையும் பொழிந்து அவர்களை உண்பிக்கின்றார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்து அவர்கள் தாகத்தை தணிக்கின்றார். இரவிலே அக்கினி தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தி சென்றார். ஒரு தகப்பன் தன் குழந்தையை தோள் மேல் சுமந்து காப்பது போல நம் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை சுமந்து காத்தார். பிரியமானவர்களே, அவர்களுக்கு எந்தவித ஒரு குறைவும் ஏற்படாதபடி அந்த 40 ஆண்டுகளும் அவர்கள் உடுத்தியிருந்த உடை கிழியவில்லை, அவர்கள் காலில் அணிந்திருந்த செருப்பு தேயவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவ்வளவு அருமையாக அவர்களை பாதுகாத்து மீட்டெடுத்து கொண்டு வந்தார். இஸ்ராயேல் மக்களோ நன்றி கெட்டவர்களாக ஆண்டவர் கொடுத்த இந்த மாபெரும் விடுதலையும் அவர்கள் பொருட்டு அவர் ஆற்றிய மாபெரும் வல்ல செயல்களையும் மறந்து அவரை உதாசீனப்படுத்தி தங்களுக்கென ஒரு பொற்கொன்று குட்டியை செய்து கொண்டு அதை வழிபடலாயினர். என்ன நடந்தது என்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர, அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ரவேலே, உன்னை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த
உன் தெய்வங்கள் இவையே என்றனர். Praise the Lord. Praise the Lord. கேட்டீர்களா பிரியமானவர்களே, வேதவசனம் எப்படி சொல்கிறது என்று? மிகுந்த வல்லமையோடும் பலத்த கரத்தோடும் ஓங்கிய பயத்தோடும் அற்புத அடையாளங்களை செய்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்டு வந்த கடவுளை உதாசீனப்படுத்தி நன்றிகட்ட இஸ்ராயேல் மக்கள் மனித கைகளால் ஒரு போர்க்கன்று குட்டியை செய்து, இதோ எகிப்திலிருந்து உங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் இதுவே என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதோடு நிறுத்தவில்லை. ஒரு பலிபீடம் கட்டி அதன் மீது அந்த பொற்கன்று குட்டியை வைத்து ஆராதித்து பலியும் செலுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு அந்த மக்கள் மீது கடும் சினம் உண்டது. பலாயிரம் மக்கள் அந்த பாலை நிலத்திலே செத்து விழுந்தார்கள், பரிதாபமாக மடிந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு காரியம் உண்டு பிரியமானவர்களே. இஸ்ராயேல் மக்களுக்கு பொற்கன்று குட்டியை செய்து கொடுத்ததும் அதற்கு பலிபீடம் கட்டி வழிபாடு நடத்தியதும் தலைமை குரு ஆரோன், குருத்துவத்திலே முதல் குருவாக இருந்தவர். இந்த ஆரோன் இஸ்ராயேல் மக்களை ஆண்டவரை நோக்கி வழிநடத்துவதற்கு பதிலாக பொற்கன்று குட்டியை செய்து கொடுத்து அதற்கு பலிபீடம் கட்டி பலியும் செலுத்தி வழிபாடு செய்ய வைத்தார். இப்பொழுது இந்த ஏமாற்று, இந்த திசை திருப்புதல் எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக தெரிய வேண்டும். தலைமை குரு ஆரோன் தான் இந்த சிலை வழிபாட்டை தொடங்கி வைக்கின்றார் இஸ்ராயேல் மக்களிடையே. அவர்தான் இதை நடத்தியும் வைக்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். இறுதி காலம் வந்தாச்சு. இப்படிப்பட்ட ஏமாற்று யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உண்மை தெய்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செய்யப்படும் எல்லாம் சாத்தானிடமிருந்து வருகிறது அல்லது அந்தி கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். நீங்கள் ஏமாந்து போகாமல் இருக்கும்படி விழித்திருந்து ஜெபியுங்கள். அறிவு தெளிவோடு உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். தாய் வயிற்றில் நீங்கள் தோன்றிய நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உங்களை அற்புதமாக கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து அவர் ஒருவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அவர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். அவர் ஒருவரே கடவுள். அவர் ஒருவரே சர்வ வல்லவர். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். அவர் நமக்கு சொந்தமானவராகவும் ஜீவனானவராகவும் இருக்கின்றார். அவர் நமது மணவாளராகவும் எஜமானராகவும் இருக்கின்றார். அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் நம் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, தானியேல் இறைவாக்கு நூலிலே இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். நமக்கு எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு பகுதி. பாபிலோனியாவை ஆட்சி செய்த நெபுகத்நெசார் அரசன் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு பிரமாண்டமான பொற்சிலையை உருவாக்கினான். அதை ஒரு சமவெளியிலே அவன் நிறுவி, அந்த பொற்சிலையின் அர்ச்சிப்பு நாளிலே இசைக்கருவிகள் முழங்கும் பொழுது நாட்டு மக்கள் எல்லோரும், அரச அலுவலர்களும் அதிகாரிகளும் தாழ பணிந்து விழுந்து அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தான். அதை வணங்க மறுத்தால் எரிகின்ற தீச்சொலியில் தூக்கி போடப்படுவார்கள் என்பதும் அரச கட்டளையாக இருந்தது. அரசனுடைய கட்டளைப்படி பாபிலோனியாவினுடைய மக்களும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் எல்லோரும் இசைக்கருவிகளும் வாத்தியங்களும் முழங்கும் பொழுது தாழ பணிந்து அந்த பொற்சிலையை வணங்கி ஆராதித்தார்கள். இந்த சூழ்நிலையிலே நெபுகாத்நேசார் அரசனுடைய அரண்மனையிலே யூதா நாட்டிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட சித்ராக், மேசாக், ஆபேத் நெகோ என்ற 3 வாலிபர்கள் அரசு அலுவலிலே அமர்த்தப்பட்டிருந்தார்கள். இந்த 3 யூத வாலிபர்களும் இந்த பொற்சிலையை வணங்க மறுத்துவிட்டார்கள். காரணம், விண்ணையும் மண்ணையும் படைத்தவரும் என்றென்றும் உயிர் வாழ்கிறவருமான கடவுளை அவர்கள் ஆராதித்தார்கள். யார் அந்த கடவுள்? என்றென்றும் வாழும் கடவுள், எல்லாம் வல்ல கடவுள், விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் யார்? அவர்தான்
நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யூத இளைஞர்கள் அரசனை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்கள், அரசே, நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் தெய்வம் உமது கையிலிருந்தும் எரிகின்ற இந்த தீச்சூளையிலிருந்தும் எங்களை காக்க வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லி விசுவாசம் முழக்கமிட்டனர். அதோடு அவர்கள் நிறுத்தவில்லை. அப்படியே அவருக்கு எங்களை காப்பாற்ற மனமில்லாவிட்டாலும் நீர் நிறுவிய இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்கப் போவதில்லை, நாங்கள் தொழவே மாட்டோம் என்று சொல்லி ஆணித்தரமாக தைரியமாக அரசனுக்கு அவர்கள் பதிலளித்தார்கள். இதனால் கடுஞ்சினமிட்ட அரசன் அந்த தீச்சுளையை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி கட்டளையிடுகிறான். பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். தானியேலாகமம் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் கட்டவிட்டவர்களாய் எரிகின்ற தீச்சூளையினுள் வீழ்ந்தார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் அரசர் வியப்புற்று விரைந்தெழுது தம் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லை. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றார். Praise Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த 3 வாலிபர்களையும் தூக்கி தீயிலே எறிந்தவர்கள் சுட்டெரிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் அவர்களோடு கூட ஒரு தூதனும் எரிகின்ற தீச்சுளையின் மத்தியிலே உலாவி ஆண்டவருக்கு புகழ்பாடுகிறார்கள். இதை அந்த புறவனத்து ராஜா நேபுகாத்நேசார் கண்டு அதிர்ச்சி அடைகின்றான், ஆச்சரியம் அடைகின்றான். இந்த 3 யூத இளைஞர்களினுடைய விசுவாசத்தின்படியே நம் ஆண்டவர் அவர்களை அற்புதமாக எரிகின்ற தீச்சுளையிலிருந்து காப்பாற்றினார். இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, சிறப்பாக கவனியுங்கள். இனி வரும் காலம் மிகவும் பொல்லாத காலமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் விழிப்போடு இருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த புறஜாதியார் நாட்டிலே அந்த 3 இளைஞர்களும் அந்த புறஜாதியார் வழிபட்ட தெய்வத்தை அவர்கள் வணங்கவில்லை. தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு கூட அரச கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. பார்த்தீர்களா? அப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். அவரை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். அவரோடு ஐக்கியத்திலே நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படவே மாட்டீர்கள். அன்பார்ந்தவர்களே, வெகு சீக்கிரத்திலே அரசு அதிகாரிகளோ அல்லது ஏன் சபை தலைவர்களோ கூட உங்களை ஏமாற்றலாம், உங்களை வஞ்சிக்கலாம். மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையோ படைக்கப்பட்டவர்களையோ படைக்கப்பட்டவைகளையோ வணங்கும்படியும் ஆராதிக்கும்படியும் அவற்றை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும்படியும் உங்களை வற்புறுத்தலாம். ஒரு காலம் நீங்கள் செய்யவே கூடாது. திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சாத்தானின் முத்திரையாகிய 666 என்ற எண்ணை பதித்துக் கொள்ள கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். சீக்கிரமாக காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. பல நாடுகளிலே இது அமல்படுத்தப்பட்டு விட்டது. பெரியமானவர்கள், நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். பொய் தெய்வங்களையும் சிலைகளையும் சாத்தானையும் வழிபட கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். சாத்தானின் முத்திரையாகிய 666 பொறித்துக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். பெரியமானவர்களே, அந்த இளைஞர்களைப் போல வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி எங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்று நீங்கள் சொல்லி விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். வாழ்ந்தாலும் செத்தாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிரமாணிக்கமாக இருங்கள். சாத்தானின் முத்திரையை ஒருபோதும் நீங்கள் பதித்துக் கொள்ளாதீர்கள். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. அவரை பற்றி கொண்டு நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட தீச்சூளையில் இருந்த அந்த வாலிபர்களை காப்பாற்றிய அதே ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கும் தெய்வம். அவரும் உங்களையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுங்கள். உங்கள் விசுவாசத்திற்கேற்ப ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படியே அவருக்காக மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அஞ்சாதீர்கள். நாம் ஆராதிக்கின்ற சர்வ வல்லவரான இயேசு கிறிஸ்து அவரது சித்தப்படியே உங்களை காப்பாற்றலாம், அல்லது அவர் சித்தப்படியே உங்களை வான்வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம். என்ன நடந்தாலும் சரி, சர்வ வல்லவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருங்கள். அவரை பற்றி கொண்டு விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். நித்திய வாழ்வை, நிலையான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே.
கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. Praise Lord. Praise the Lord. திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும், பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது, அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். Praise Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறு கடவுள் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் ஆராதித்து, அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் வணங்கி, அவர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட திருவெளிப்பாட்டு நூலிலே இந்த பகுதி எவ்வளவு அருமையாக இருக்கிறதுன்னு பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விண்ணகவாசிகள், கொடான கோடி தூதர்களும் பரிசுத்தவான்களும் 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். போற்றி புகழ்ந்து துதித்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நித்தியமான அந்த விண்ணக ஆராதனையிலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் என்ன சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார்கள்? அல்லே லூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க பாக்கும். அல்லே லூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று சொல்லுவோம். அல்லே லூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் ஆட்சி செய்கின்றார் என்று அவர்கள் இடைவிடாது ஆண்டவரை ஆராய்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். சர்வ வல்லவராகிய அவர் கடவுளின் மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்குகின்றார். தம் வல்லமை மிக்க செயலால் அனைத்தையும் உண்டாக்கி, தன் வல்லமை மிக்க செயல்களால் அனைத்தையும் அவர் தாங்கி வழிநடத்துகின்றார். மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்ட பிறகு அவர் விண்ணகம் சென்று தந்தையினுடைய வலப்பக்கத்தில் இருக்கிற அரியணையிலே ராஜாதி ராஜாவாக சர்வ மகத்துவத்திலே அவர் வீற்றிருக்கின்றார். அவரை சுற்றிதான் இந்த விண்ணக வாசிகள் இடையராது ஆராதித்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒருவரே சர்வ வல்லவர், அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். பிரியமானவர்களே, அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் ஆராதியுங்கள். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். அந்து கிறிஸ்துவின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் நம்மை படைக்கப்பட்டவர்களையும் ஆராதிக்கும்படி வற்புறுத்துவார்கள். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். இடைவிடாது இயேசு நாமம் சொல்லி துதியுங்கள். இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். தான தர்மம் செய்யுங்கள். அப்பொழுது நிகழப்போகும் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். மானிட மகன் முன்பு நிற்பதற்கு நீங்கள் வல்லவராகலாம். ஏனென்றால் நாம் இறுதி காலத்திலே இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அண்மையில் வந்துவிட்டது. அவர் வருகைக்கு முன் நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். கொடிய துன்பங்கள், போர் முழக்கங்கள், இயற்கையின் சீற்றங்கள், அந்த கிறிஸ்துவின் ஆட்சி, இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். இந்த தீமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அவர் ஒருவரையே ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்று அவரை ஆராதித்து இடைவிடாமல் இயேசுநாமம் சொல்லி துதித்து இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி தான தர்மங்கள் செய்து வருகின்ற தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிக்க கேட்போம். யோபு 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். நம் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கின்றார். ஏன், நம் தாய் வயிற்றில் நம்மை உருவாக்கியரும் அவரே. சங்கீதாசிரியர் 139ஆம் சங்கீதத்திலே அழகாக கூறுகின்றார், உம் கண்கள் கருமுளையில் என்னை கண்டன என்று சொல்லி. தாய் வயிற்றில் நாம் ஒரு கருமுளையாக, ஒரு டாட், ஒரு புள்ளி போல உருவாகும் பொழுதே சர்வ வல்லவரான கடவுளுடைய கண்கள் நம்மை கண்டன. அவருடைய கைகள் தான் நம் உள்ளுறுப்புகளை பின்னி பிணைத்தது. மிகவும் வியக்கத்தக்க முறையில், மிகவும் அஞ்சத்தக்க முறையில் நம் தாய் வயிற்றில் நாம் உருவானதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய படைப்பு அவருடைய கண்களுக்கு மறைவானது அல்ல. பிரியமானவர்களே, சொல்லப்போனால் அவருடைய கைத்திறன், அவருடைய படைப்பினுடைய மகத்துவ அதிசயம்தான் நம் ஒவ்வொருவரும் நம் தாய் வயிற்றிலே குழந்தையாக உருவானது. எல்லாம் வல்லவருடைய ஆவி நம்மை இயக்கிக் கொண்டு வருகின்றது. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும், நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு சொல்லையும், நம்முடைய ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் கணித்துக் கொண்டிருக்கின்றார், அறிந்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் வல்லவரின் மூச்சு நம்மை வழி நடத்துகிறது என்று யோபு பக்தன்
ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கின்றார் அனுபவத்திலிருந்து. ஆம், எல்லாம் வல்லவரின் மூச்சு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே. இந்த நாசியிலே மூச்சு இருக்கிறது என்றால் அவர் சர்வ வல்லவராகிய அவர் கொடுத்த மூச்சு, அவர் கொடுத்த உயிர் பிச்சை. அதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய உடல் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவாலயம். நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இயக்குகின்றார். ஆகவே உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமல்ல. உங்கள் உடலை ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த பலியாகவும், உயிருள்ள பலியாகவும், சுகந்த வாசனையுள்ள பலியாகவும் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவரிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வாழ்ந்த காலத்திலே இறையாட்சி நற்செய்தியை போதித்து பலருக்கு விடுதலை கொடுத்த அந்த காலகட்டத்திலே அநேகர் அவரிடம் வியாதினால் பாதிக்கப்பட்டவர்கள், பேயினால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். தம்மிடம் கொண்டு வரப்பட்ட அத்தனை பேரையும் நம் ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தினார். தன்னை தேடி வந்தவர்களையும் தேடி வராதவர்களையும் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி சென்று சுகப்படுத்தினார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரைக் கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இங்கே பெதெஸ்தா குளத்தருகே 38 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு உடல்நலமன்றி படுத்த படுக்கையாக இருந்த பக்கவாத நோயாளி ஒருவரை ஆண்டவர் தேடிச் செல்கின்றார். அந்த மனிதனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவன் சுகம் பெற விரும்பியும் அவனை எடுத்துக்கொண்டு போய் குளத்திலே போடுவதற்கு யாருமே இல்லாமல் 38 ஆண்டுகள் அவன் படுத்த படுக்கையாக நோயாளியாக இருக்கின்றான். அவனுடைய பரிதாபமான நிலைமையை கண்ட ஆண்டவர் தானே முன் சென்று அவனுடைய நோய்க்கு காரணமான அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றார். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அந்த மனிதன் சுகமடைந்து எழுந்து அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான். பிரியமானவர்களே, 38 ஆண்டுகளாக ஊனமுற்று கிடந்த அந்த மனிதனை ஆண்டவர் ஒரே நொடி பொழுதில் சுகமாக்கினார். அவனுடைய நோயின் கட்டு, அவனுடைய பாவக்கட்டு, அவனுடைய சாபக்கட்டு, அவனுடைய மரணக்கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்தெறிந்து அவனுக்கு பூரண மீட்பு, பூரண விடுதலையை கொடுத்தார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, உங்களிலே சிலர் நோய்வாய்ப்பட்டு பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கலாம். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மருத்துவர்களால் கண்டறிய முடியாத வியாதி, மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி, இது எல்லாவற்றையும் குணமாக்க வல்லவராக இருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் தெய்வீக மருத்துவர், கடவுளின் குமாரன், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். ஆமென். Amen. அவரிடம் நீங்கள் விசுவாசத்தோடு செல்லுங்கள். நீண்ட ஆண்டுகளாக நீங்கள் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கின்றீர்களா? உங்கள் ஆத்மாவை நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். ஏதாவது மறைக்கப்பட்ட பாவம் காரணமாக இருக்குமா என்று சோதித்தறியுங்கள். அப்படி மறைக்கப்பட்ட பாவம் காரணமாக இருக்குமென்றால் நம் ஆண்டவரை விசுவாசத்தோடு அணுகி வாருங்கள். பாவ அறிக்கை செய்து உள்ளம் உடைந்து கதறி அழுது பாவ மன்னிப்பிற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கதறி அழுது ஜெபியுங்கள். உடல் நோயை சுகமாக்கும்படியும் அவரிடம் கதறி அழுது ஜெபியுங்கள். அவர் சர்வ வல்லவர், இரக்கம் நிறைந்த தேவன். உங்களுடைய கண்ணீரையும் மனதுருக்கத்தையும் உங்களுடைய மனமாற்றத்தையும் பார்த்து நிச்சயமாக உங்கள் பாவத்தை மன்னிப்பார். அந்த படுத்த படுக்கையாய் கிடக்க காரணமான நோயிலிருந்தும் உங்களை பூரணமாக சுகமாக்குவார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் ஜெபம் ஒரு நோயாளியை சுகப்படுத்தும். அல்லேலூயா. 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 லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு ஊன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை பார்த்து அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு நாள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்கள் கூடி ஜெபிக்கின்ற ஜெபக்கூடத்திற்கு செல்கின்றார். அங்கே ஒரு பெண் 18 ஆண்டுகளாக சிறிதும் நிமிர முடியாமல் கூன் விழுந்த நிலையிலே இருப்பதை கண்டார். அந்த பெண்ணினுடைய அந்த ஊனத்திற்கு காரணம் தீயாவி என்று கண்டுகொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே முன் சென்று அந்த மகளை சுகப்படுத்தினார். அந்த பெண்ணிடமிருந்த தீயாவி அகன்றது. அவள் பூரண சுகத்தை பெற்றால் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே சர்வ வல்லவர். அவர் பேரன்பும் பேரிரக்கமும் மனதுருக்கமும் உள்ள கடவுள். தன்னிடம் கேட்காதவர்களை கூட அவர் தேடி சென்று தானே சுகப்படுத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற நல்ல தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரையே நம்பியிருங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் நிச்சயமாக சுகம் பெறுவீர்கள். அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று முழங்குகிறார்களே, நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் நினைப்பீங்க. ஒன்றன் பின் ஒன்றாக இழப்புகளும் தவிப்புகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் விபத்துகள் கொடிய மரணங்கள் இப்படி ஒவ்வொன்றாக குடும்பத்திலே ஏற்படும் பொழுது நீங்கள் குடும்பத்திலே இவ்வளவு நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் வருகிறதே என்று சொல்லி கதிகலங்கி இருக்கலாம். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? யாராவது செய்வினை செய்து விட்டார்களோ அல்லது இது பேய் தொல்லையோ என்று சொல்லி நீங்கள் காரணம் கண்டறியவும் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ காரணம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவோ மந்திரவாதிகளையோ மாயவித்தைக்காரர்களையோ குறி சொல்கிறவர்களையோ ஏவி விடுவர்களையோ ஒரு நாளும் அணுகிச் செல்லாதீர்கள் பிரியமானவர்களே. இவர்கள் எல்லாம் சாத்தானுடைய கையாள்கள், சாத்தானுடைய கூலிப்படை. சாத்தானை கொண்டு சாத்தானை ஓட்ட முடியாது என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவரான அவருடைய நாமத்தை சொல்லி மட்டும்தான் சாத்தானை ஓட்ட முடியும் என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னிடமிருந்த அப்போஸ்தலர்கள் சீடர்களை அவர் அபிஷேகம் செய்து அவர்களை பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி நற்செய்தி அறிவிக்க இரண்டு பேராக அனுப்புகின்றார். அப்படி 72 பேரை ஆண்டவர் அனுப்புகின்றார். இந்த 72 பேரும் கடந்து சென்று நற்செய்தியை அறிவித்து பல மக்களுக்கு விடுதலையை கட்டளையிட்ட பிறகு மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரிடம் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து, ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் பேய்களுக்கு கட்டளையிட்டால் பேய்கள் கூட எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்று சொல்லி ஆண்டவரிடம் சொல்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் கட்டளையிட்டால் பேய்கள் நடுநடுங்கும். அவருடைய பெயரை சொல்லி, சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத வல்லமையுள்ள நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன், நீ ஓடிப்போ என்று சொல்லி நீங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடு கட்டளையிடுங்கள். சாத்தான் நிச்சயமாக ஓடிவிடுவான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மார்க் எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வசனங்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் ஒரு நாள் கடலிலே படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரயாணத்தின் களைப்பினாலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகிலே அயர்ந்து தூங்கிவிட்டார். திடீரென கடலிலே புயல் காற்று வீசுகின்றது. கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கின்றது. பேரலைகள் எழும்பி படகின் மீது மோதி படகு கவிழ்ந்து போகும் தருவாயில் இருக்கின்றது. மரண பயம் சீடர்களை ஆட்கொண்டது. அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாகப் போகிறோம் என்று சொல்லி அலறி அடித்துக் கொண்டு ஆண்டவரை எழுப்பினார்கள். ஆண்டவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் பார்த்தார். இறையாதே, சும்மா இரு என்று சொல்லி ஆண்டவர் ஜென்டிலாக ஒரு கட்டளை கொடுத்தார். உடனே பேரமைதி அங்கே உண்டாயிற்று. இதை கண்ட சீடர்கள் மலைத்து போனார்கள். அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று சொல்லி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, யார் அந்த இயேசு கிறிஸ்து? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியானவர். உண்டானது எல்லாமே அவரால் தான் உண்டானது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், அனைத்தையும் படைத்தவர், அனைத்தையும் தாங்கி நடத்துகின்றவர். ஆம் என்ற சொல்லால் எல்லாவற்றையும் ஆற்ற வல்லவர். அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே சர்வ வல்லவர். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சர்வ வல்லவரை உதாசீனப்படுத்தாதீர்கள், ஓரம் கட்டாதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள்.
எம்மதமும் சம்மதம் என்று சொல்லாதீர்கள். மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக மனிதனாக பிறந்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே உயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் என்பதை திட்டமும் தெளிவுமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உலகிலே பல மதங்கள் இருக்கலாம், பல மகான்கள் தோன்றியிருக்கலாம். மனுக்குலம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரத்தம் சிந்தி மரித்தவர்கள் ஒருவருமே கிடையாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து என்றென்றுமாக உயிரோடு இருக்கின்ற கடவுள். அவர் அதிசீக்கிரத்தில் வரவிருக்கின்றார். அவர் ஒருவருக்கே நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் தெள்ள தெளிவாக நடக்க ஆரம்பித்து விட்டது. பெரியமானவர்களே, கண்களை திறந்து பாருங்கள். உலகத்தில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வேத புத்தகம் சொல்கிற இறுதிகால நிகழ்ச்சிகள் எல்லாமே நம் கண்களுக்கு முன்பாக இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. எந்த வேளையிலும் அவர் வரலாம். அவர் வரும்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி, அவர் வரும்பொழுது நீங்கள் தள்ளப்பட்டு விடாதபடி எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள். இடைவிடாமல் இயேசு நாமம் சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அவர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் ஆராதனை செலுத்துங்கள். யார் என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்பதற்காக உங்களை அச்சுறுத்தலாம், உங்களை துன்புறுத்தலாம். பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். சிறிது கால துன்பத்திற்கு பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நித்திய பேரின்ப வீட்டிற்கு அழைத்துச் செல்வார். அங்கே முகமுகமாக ஆண்டவரை தரிசித்து நித்திய காலமாக மகிழ்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இன்பத்தில் திளைத்திருப்பீர்கள். அந்த சர்வ வல்லவரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஆமென். சர்வ வல்லவரான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அன்பாண்டவரே, உம்மை ஆண்டவரும் கடவுளுமாக கொண்ட நாங்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்கள். இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனை கோடி மக்களிலே எங்களை உம் மக்களாக நீர் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, உம்மை அறிகின்ற பாக்கியத்தை, உம்மை அன்பு செய்கின்ற பாக்கியத்தை, உம் அன்பை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற விடுதலையை அனுபவிக்கிற பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழும் காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பொல்லாத காலத்தில் நாங்கள் எங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள, உமக்காக அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படி எப்பொழுதும் விழிப்பாய் இருக்கவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், சர்வ வல்லவரான உம்மையே பற்றி கொண்டு உம்மை மாத்திரம் ஆராதித்து உம்மை மாத்திரம் அறிக்கை செய்து உமக்கு ஊழியம் செய்யவும் எங்களுக்கு கற்றுக்கொடும். நீர் எப்பொழுது வருவீரோ அப்பொழுது நீர் எங்களை வான்வீட்டிற்கு அழைத்துச் செல்வீர் என்ற விசுவாசத்தோடு உம்மோடு எப்போதும் இணைந்திருந்து உம் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து ஆராதித்து விழிப்போடு இருந்து ஜெபிக்கிற இதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி அது வல்லமையுள்ள திருக்கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பேற்று வழிநடத்தும் எங்கள் அன்பு நேசரும் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா.
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.